நம்மளுடைய மைண்டில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதும் இந்த புதக்குழி மாதிரி தான். அந்த தாட்ஸுடைய புதக்குழியில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வெளில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சரி, இந்த ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லூப் ஆஃப் தாட்ஸ். ஒரு தாட் ஆரம்பிக்கும், அந்த தாட் அப்படியே போயிட்டே இருக்கும், சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு அந்த தாட்ஸ் வந்துட்டு இருக்கவே நாம் நம்மளையே மறந்து அந்த தாட்ஸில் மூழ்கிடுவோம். இதுதான் பேசிக்காக சிம்பிளாக ஓவர் திங்கிங்கோட ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மூளையே யோசிக்கிறதுக்காக செய்யப்பட்டது தான். ஸ்விட்சே ஆஃப் ஆகாத ஒரு மிஷின் 24 மணி நேரமும் எப்படி ஓடிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக அதில் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மூளையில் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மைண்டே ஆக்குப்பை ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட ஏதோ ஒரு தாட்டை நம்மளே வாலண்டியராக எடுத்து உள்ளே போட்டுக்கிற மாதிரி. நம்ம மைண்டு கிட்ட சொல்லுவோம், இன்னும் நீ ஃப்ரீயாக இருக்க எதையும் யோசிக்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு தாட்டை உள்ளே தூக்கி போட்டுக்கிறோம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, எதுவுமே யோசிக்கலன்னா நாம சரியா இல்லையோ, நம்ம உருப்படியான விஷயம் எதையும் செய்யலையோ, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமோ, டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வால தான் தேவையில்லாத எண்ணங்களை நாமளே தூக்கி உள்ளே போட்டுக்கிறோம். ப்ரொடக்டிவ் திங்கிங் வேற, ஓவர் திங்கிங் வேற. ஒரு விஷயத்த செய்யறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு யோசிச்சு செய்யறது தான் ப்ரொடக்டிவ் திங்கிங். அது எல்லாத்தையும் மீறி மைண்டு சும்மாவே இருக்கக்கூடாது, பிஸியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாட்டை தூக்கி உள்ளே போட்டுக்கிறது தான் ஓவர் திங்கிங். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கால தான் பல பேரும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்ததுங்க. ஸோ ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டுட்ருக்கோன்னா இந்த ஓவர் திங்கிங் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. அதனால இந்த ஓவர் திங்கிங்கை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஸ்டாப் பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் மீறி போகுது அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு தான். சரி, இந்த ஓவர் திங்கிங்கை ஓவர் கம் பண்ணுறது எப்படி, இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வர்றது எப்படி அப்படின்னு நான் படித்தது, நான் ப்ராக்டிஸ் பண்ணது ரெண்டையும் சேர்த்தி உங்களுக்கு நான் 5 விஷயங்களாக சொல்கிறேன். இந்த 5 விஷயங்களில் கண்டிப்பாக 1-2 நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். முதல் விஷயம், ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும்னா முதல்ல ஓவர் திங்கிங் பண்ணும்போது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நீ என்னமோ ஈஸியாக சொல்கிற, ஓவர் திங்கிங்கில் நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா அப்போ நான் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேங்கிறதே என்னால் ரியலைஸ் பண்ண முடியாதே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஆனால் ஒரு லூப் ஆஃப் தாட்ஸ்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு நம்ம ஒரு லூப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நிறையா ஸ்மார்ட் வாட்சஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது கூட ஸ்க்ரீன் டைமர் அலாரம் வச்சிட்டோம் அப்படின்னா அப்போது நம்ம லூப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளையே மறந்து அந்த இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த ஸ்க்ரீன் டைமர் அப்படிங்கிற அந்த அலாரம் வச்சோன்னா நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அப்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு அலாரம் நம்ம வச்சுக்கணும். இந்த டைமில் தான் நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா எப்போ நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோன்னே தெரியாது இல்லையா. ஸோ அதனால இந்த அலாம் நம்ம பாடியில் எங்கேயாவது இருக்கிறது நல்லது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா, ஒரே ஒரு மோதிரத்தை மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் கையில் மோதிரம் போடுற பழக்கம் இல்லாதவ. அப்போது ஒரு மோதிரத்தை நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஆக்சசரிக்கு ஒரு பர்பஸை நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த மோதிரம் எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஸோ நான் எப்போது ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் இது நெருடிட்டே இருக்கும். அதில் டிசைன் எப்படின்னா அதில் ஒரு சின்ன க்ரௌன் இருக்கும். அப்போ அந்த ஒரு நெருடல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு அது அலாரம் படுத்தி விடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுறதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு முதல்ல ஓவர் திங்கிங் பண்ணும்போது நமக்கு அதை ஞாபகப்படுத்தணும். அப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ரெண்டாவது, நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல, அது எசென்ஷியல் தாட்டா இல்லை நான் எசென்ஷியல் தாட்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யோசிக்கிறது நல்ல விஷயம்தான், ஓவராக யோசிக்கிறது தான் தேவையில்லாத விஷயம். ஸோ எது தேவையான யோசனை, எது தேவையில்லாத யோசனை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது, மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த உலகத்திலேயே சிறந்த வார்த்தைகளால் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை நான் நிஜமாக தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் இவ்வளோ அழுத்துறேன்னா அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்போது நம்ம எண்ணம், செயல் எல்லாமே அந்த விஷயத்தில் தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி சொல்லணும்னா, நம்ம செய்கிற அன்றாட வேலையில், அன்றாடத்துலையும் செய்கிற மிக மிக சாதாரண வேலையில் கூட அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நிச்சயமாக இருக்கணும். உதாரணத்துக்கு, இங்கே இருக்கிற டம்ளர் எடுத்து கிச்சனில் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து கிச்சனுக்கு போகிற வரைக்கும் உங்கள் எண்ணமும் செயலும் அந்த டம்ளர் நீங்கள் போகிறது அது வரைக்கும் தான் இருக்கணும். நிறைய பேர் கையிலேருந்து சில விஷயங்கள் தவறி விழுகிறது கவனிச்சிருக்கோம். கிச்சனில் ஒரு விஷயம் பண்ணும்போது எதையாவது கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது
அப்படின்னா வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லாக இல்லாததான். வேற எதையோ யோசிச்சு நம்ம வேலை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே சில மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் என்னோட மைண்டில் ஓடுற தாட்ஸ் வந்து ஓவர் திங்கிங் பற்றி நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அது ஓடிட்டுருக்கு. இங்கே மைக் இருக்குது. ஸோ மைக்கை வந்து நான் கரெக்டான லெவலில் வச்சு பேசுகிறேன்னா அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாழ்க்கையோட எதையோ பிரச்சனையை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இப்போ பேசும்போது நிறைய தப்பு பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். ஸோ டூ ஒன் திங் அட் அ டைம். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வர முடியும். அதனால அதை மட்டும் பண்ணுங்க. இது வந்து 100% நான் எழுதி தரேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஓவர் திங்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 4வதும் 5வதும் நம்ம கையை விட மற்றவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியும் இல்லை நான் வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கேன், ஓவர் திங்கிங்லேருந்து என்னால் வெளியிலே வர முடியல அப்படின்னா 4வதாக நீங்கள் பண்ண வேண்டியது ஓப்பன் கம்யூனிகேஷன், எக்ஸ்ப்ரெஷன். ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஓவர் திங்கிங் பற்றி வெளிப்படையாக உங்கள் விருப்பமானவங்க கிட்ட பேசுறது. ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது உங்கள் டீச்சராக இருக்கலாம், மென்டராக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், யார் அவனாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மனசு விட்டு இதை பற்றி பேசுங்க. பேசும்போதே நாம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளில போடுற மாதிரி கொஞ்சம் க்ளீன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் ஏற்கனவே என்னோடய ரீலில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலமாக அதை வெளிப்படுத்தணும். ஏன்னா நம்ம மைண்டில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலுமே நம்ம அதை வந்து ஒரு அற்புதமான ஆர்ட் ஃபார்ம் மூலமாக வெளிப்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர் கோலம், அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிரெயின் எக்ஸசைஸ். ஸோ அந்த கோலம் போடும்போது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணம் செயல் வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த புள்ளியும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அந்த புள்ளியை மிஸ் பண்ணிட்டோன்னா கோலம் அலங்கோலம் ஆகிடும். அதனால அந்த அழகாக இடப்புள்ளி வச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும், நேர்புள்ளி வச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நம்ம எதிர்பார்க்குற டிசைன் அழகாக வரணும்னா கோலம் போடும்போது நம்ம எண்ணம் செயல் எல்லாமே அதே இடத்துல இருக்கும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆர்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆர்ட் மூலமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த தேவையில்லாத எண்ணங்களை நாமளே வெளில ஒரு நல்ல வெண்ட் கொடுத்து அனுப்பிட்டுருக்கோம். 5வது கைடன்ஸ் சீக் பண்ணுறது. இங்கே தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட்டை பார்த்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா எவ்வளவோ ப்ராக்டிசஸ் ட்ரை பண்ணியும் உங்களால் இந்த ஓவர் திங்கிங் ட்ராப்லேருந்து வெளில வர முடியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தெரபிஸ்ட், ஒரு எக்ஸ்பர்ட், மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டை, டாக்டரை பார்த்து உங்களோட பிரச்சனையை தயவு செஞ்சு அட்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வந்தால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். டெசிஷன் ஃபட்டீக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முடிவெடுக்காமல் இருக்கிற தன்மை வந்து ஓவர் திங்கிங்கோட பெரிய சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்கால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடியல அப்படின்னா ப்ளீஸ் 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 எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிற நம்பிக்கையோட நான் அடுத்த எபிசோடில் உங்கள் கூட பேசுகிறேன். அது வரைக்கும் நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு.